தில்லு இருந்தால் கொடு, தில்லு இருந்தால் படி. சிங்கம் இல்லை, நீ தான் படிக்க வேண்டியதானே, சரி நீ பேச வேண்டியதானே. சிங்கம் கவினான ஒப்படுகொலை. இட்ஸ் வெரி ராங் அங்கிள், வெரி ராங். என்ன சமூக நீதி ஆட்சி உங்கள் ஆட்சி அங்கிள்? சொல்லுங்கள், சமூக நீதினு சொல்கிறீங்களா அங்கிள்? உங்கள் இதில் ஒரு பட்டியலில் நினைஞ்சு என்ன நடந்திருக்கு அங்கிள்? இட்ஸ் வெரி ராங் அங்கிள் சொல்ல வேண்டியதானே. இங்கே புஷிக்கு தான் யார் என்னாலும் பிடிக்காது. தலையூர் தவிர யாரும் மேடையில் இருக்கக்கூடாது. தலையூர் பேசும்போது யாரும் சேர்லேயே உட்காரக்கூடாது இந்த வாரம். ஆமாம் சார். ஏன்டா போன கூட்டத்தில் உட்கார விட்டீங்க, இந்த கூட்டத்தில் தலையூர் பேசி நிற்கிற எல்லாம் எஞ்சி நிற்கணும், எல்லாம் சேர். சார் அதில் என்னென்னா ஆதவர்ஜன் கூட நின்னாருன்றது தான் சார் ஒரு பெரிய மன கஷ்டமாக இருக்குது. அவருக்கு 2 கால் கிடையாது. சமூக நீதிக்காக விசிகாவில் வந்து வெளியே வந்தார் சார். சமூக நீதி தான் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுதுல்ல. அப்போ 10 பேர் 10 தீர்மானமா? அப்போ 10 2 20 பேர், 20 பேர் தலைவர் நிற்கிற இடத்துல 20 பேரையும் படிக்க விடணுமா? 20 பேர் மூஞ்சும் தெரியுமா? அப்போ நான் என்ன ஆகுறது? அதில் எவனாவது ஏதாவது பேசிட்டான்னா அசிங்கமாக போயிடுமே, அப்புறம் எனக்கு பேர் கெட்டு போயிடுமே. இவன் நாளைக்கு இதை வச்சுன்னு தலைவிட்டு நெருங்கிடுவானே. நோ நோ நோ, வேணாம், தீர்மானமே வேணாம், ஆணியே பிடுங்க வேணாம் போ. அந்த தைரியம் நம்ம சிங்கத்துக்கு இருக்கா? சிங்கம் சொல்ல வேண்டியதான், நான் சைடு அப்படி போனோம், ஐயோ வேணாப்பா கவின் வீடா, ஐயோ எப்படி திருப்பி வண்டி அப்படின்னு கேட்டால் நான் சிங்கம், நான் வந்து வேட்டைக்கு தான் வருவேன், வேட்டைக்கு மட்டும் வந்துட்டுனா அவ்வளோதான் டெரர் அடிச்சு நாசம் பண்ணுவோம் அப்படின்னு தான். தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு சார். தீர்மானத்தை படித்தாங்களா சார்? நிறைவேற்றிருக்காங்க சார். லவ் லெட்டர் எழுதுனீங்க, ஒரு பொண்ணை பார்க்கணும், நீங்களாம் அந்த காலம் கிடையாது, எங்கள் காலத்தில் அதெல்லாம் இருக்கும். லவ் லெட்டர் எழுதி அவன் வீட்டுக்காக போய் அப்படியே வாசலில் கீழே போட்டு வந்துடும். இவனுக்கு இங்கிலீஷே தெரியாது, இவன் போய் அதை எடுத்துக்கின்னு அது டிக்ஷனரியில் யார்ட்டையே காமிச்சு அதில் இருக்கும், உனக்கும் எனக்கும் தான் மோதல், நமக்குள் இருக்கிறது காதல் அப்படி ஏதாவது ஒன்று இருக்கும். அறிவாலயம் வாருங்கள், உடன்பிறப்பே வா, சாதி மறுப்பு திருமணம் இங்கே நடத்தப்படும், சுயமரியாதை திருமணமாக நாங்கள் நடத்தி வைப்போம் சொல்லுங்களேன். நாளைக்கு 100 பேர் அங்கே நிற்பாங்க அந்த லைன். இவர்கள் 15 கோடி, அவர்கள் 10 கோடி. கை நீட்டியா வாங்கணும், ஆன்லைனில் தானே வாங்கணும், கணக்கு காமிச்சிக்கிறோம்ல. நம்ம வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போகிறாங்க, என்ன வந்துட்டு தான் போகிறாங்க, நேராக தானே வராங்க, வரும்போது பூலாம் வாங்கிட்டு உங்கள் எதிரில் தானே உள்ளே வராங்க. கேட்குற ஒழிஞ்சினா வராரு, பின்வாசல் வழியாக வராரு. அதனால் இவருக்கு இந்த ஷூட்டு சொல்ல முடியாது. அடுத்த வாரம் திடீர்னு ரோட்டில் ஒரு காய்கறி வண்டி போகும், அந்நியார் வெளியே வருவாங்க, காய்கறி பார்த்து வெண்டைக்காய் உடச்சி முருகை முறுக்கி மற்ற தக்காளிலாம் அமைக்கி பார்த்து பேரம் பேசி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அதை அப்படியே எடுத்து அந்நியாரி அப்படின்ற மாதிரிலாம் கூட போடலாம். சார் அழகாயிட்டார் சார். ஆட்சிக்கு முன்னாடி இருந்தப்போ அவர் இருந்தது ஸ்டைல் வேறு, தனி டீமாக வச்சுக்கிறாப்புல. விக்கு மாறிட்டே இருக்கும் பாருங்க ஒவ்வொரு தடவையும். ஆமாம் சார். இன்னும் மாறிட்டே இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அழகாயிடுவார். அப்பப்போ ஜெயிலர் கண்ணாடி அந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா, கோபாலபுரம் வீடு எந்த இதுவும் இருக்காது. அவர் முதல்வராக இருந்தப்போ கூட பெருசாலாம் பந்தாலாம் இருக்காது, அப்படி இப்போ அப்படி இல்லை. அந்த தெருவில் மட்டும், அந்த தெருவிலையும் போகலாம், சாதாரணமாக போகலாம் வரலாம், ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது. இவங்க தான் அந்த அமெரிக்கா தூதரகத்துக்கு நுழையிற மாதிரி இருக்கும். ஜெயலலிதாவுக்கு தான் போகிறது பார்த்தால பக்குன்னு இருக்கும். நம்ம அப்படியே நிறுத்தி எந்த நாட்டிலேருந்து வரீங்க சார்? இந்தியா தான். இந்தியாவில் எங்கே? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்கே சார்? இந்த மாதிரி குறுக்குப்பேட்டிலேருந்து வரேன். அது சொல்லி முதல்ல நீங்கள் கேட்கணும்ல, எந்த நாடுன்னு கேட்டால் நான் 4 தானே சார் சொல்ல முடியும். அப்புறம் மேலேருந்து பார்த்து பாஸ்போர்ட் வச்சுக்கிறியா சார்? பாஸ்போர்ட்லாம் எதுக்கு சார்? பக்குன்னு அவன் துப்பாக்கி வச்சுன்னு இந்த மூட்டெல்லாம் போட்டு உங்களுக்கு பார்த்துட்டு இருப்போம். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பழக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். சென்னையில் சமீபத்தில் ஒரு 2-3 நாட்கள் முன்னாடி துப்புரவு பணியாளர் வரலட்சுமின்னு ஒருத்தவங்க வந்து காலையில் பணிக்கு போகும்பொழுது மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருந்தாங்க. அது ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலையாக அந்த பகுதியில் இருந்திருந்து சீமானவர்கள் அங்கே போயிட்டு பேசுகிறப்போ இது வந்து தற்கொலை இல்லை, இது வந்து ஒரு விபத்து இல்லை, இது வந்து ஒரு கொலை அப்படின்னு சொல்லியிருந்தார். அது குறித்து திருமாவளவனிடத்தில் கேட்கும்பொழுது அவர் சொல்லியிருந்தார், இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் செய்வது அநாகரிகம்னு சொல்லியிருந்தார். எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் செய்வது அநாகரிகம். இதே அதிமுக ஆட்சி இருந்தால் இவர் பண்ணுவார், அது நாகரிகம். அவர்கள் காலத்தில் ஆணவ கொலை அதிமுக காலத்தில் நடந்தால் முதல்வர் பொறுப்பேற்கணும், இந்த அரசு பொறுப்பேற்கணும். திமுக ஆட்சியில் நடந்ததுன்னா முறையான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அல்லவா அப்படின்றவார். அதே மாதிரி தான் லாக்அப் டெத்தும். அதனால் இவர்கள் எல்லாம் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதில் ஒரு இது விஷயம் என்னன்னு பார்த்தா, அந்த அம்மா இறந்தது வந்து துப்புரவு பணியாளர்கள் இந்த பிரச்சனை பெருசானவொன்னே இறந்ததுனால உடனே வந்து டக்குன்னு இது பண்ணி 20 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இதே வேறு காலமாக இருந்திருந்தால் பெரிய அளவுலாம் இருந்திருக்காது, ஒரு 2 லட்ச ரூபா அறிவிச்சிருப்பார் சிஎம். ஏன்னா இங்கே விலை உயர்ந்தது வந்து கள்ளச்சாரம் குடிச்சு சாவது தான் 10 லட்ச ரூபா. இப்போ 20 லட்ச ரூபா கொடுத்தது வந்து பெரிய ஒரு விஷயம் மாதிரி பார்க்கப்படுது. அந்த அம்மாவுக்கு வந்து அது காரணம் இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் இவர்களுக்கு பெரிய கெட்ட பேருன்றதுனால உடனே வந்து பண்ணுறாங்க.
அதே இது ஏரியாவில் கொஞ்சம் பக்கத்தில் தாம்பரத்துக்கிட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இளைஞர் ஒரு 3-4 நாள் முன்னாடி பைக்கு விட்டுட்டு அப்படி போகும்போது அடிபட்டு இறந்து போயிடுவார். அதுதான் அது மின்சாரம் தாக்கி தான். அவருக்குலாம் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல, அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறல. அப்போ எந்த ஒரு இஷ்யூவும் வந்து அது பீக்கில் இருந்தால் தான் அதுக்கு வேல்யூன்றது வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நாய்ங்க வந்து மிக கொடூரமான மிருகன்ற மாதிரி ஊடகங்களில் பெருசாக சித்தரிக்கப்படுது. நாய் கடிச்சு இவ்வளோ பேர் நாய் கடி எங்கே போனால் நம்மளுக்கே நான்லாம் ரொம்ப நாய்கள் எல்லாம் ரொம்ப நெருங்கி பழகுவேன். அது ரொம்ப அழகாக பழகுங்க. இப்போ எனக்கே பயம் வருது, ஐயோ இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி கிடையாது. ஆனால் வந்து ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது. சும்மாவே இந்த ரோட்டில் நாய்கிட்ட போயிட்டு இப்படி நீங்கள் வச்சிங்க அது பயந்துடும். யாரா அவன் ஒரு மாதிரி பண்ணுறான் அப்படின்ட்டு, ஏய் இவன் யாரோ சிக்கலா நடே வாங்கடா அப்படின்றது பண்ணுவோம். நீங்கள் வாட்டில் போனால் ஒன்றும் ஆகாது. நம்ம பெரும்பாலும் நிபுணர்கள் சொல்கிறது நாய் உங்களை முறைக்குதுன்னா அதை முறைக்கக்கூடாது, எதிர்த்து. அது முறைக்குதுன்னா நீங்கள் வாட்டில் போயிட்டே இருக்கணும். அதை எதிர்த்து இப்படியே பார்த்துன்னா நீங்கள் வச்சிங்க இவங்க ஏதோ தப்பான ஆள்னு நினைக்கும். அந்த மாதிரி ஊடகங்கள் வந்து எதை பெருசாக்குதோ அது துப்புரவு பணியாளர் பிரச்சனை அதுன்னு பெருசானோன்னா இந்த அம்மாவுக்கு நிவாரணம் கிடச்சிச்சு. ஆனால் அதே 2-3 நாள் முன்னாடி மின்சாரம் தாக்கி இளைஞருக்கு ஒன்றும் கிடையாது. இதுதான் நீதி பரிபாலனம். அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம பார்க்கணும். உடனே அமைச்சர் போனார் கொடுத்தாரு எல்லாம். இப்படி தான் நான் போய்கிட்டு இருக்குது. புரியுது சார். ஒரு துப்புரவு பணியாளர்கள் வந்து காலையில் வேலைக்கு பணிக்கு போகிறாங்க அப்படின்னா, துப்புரவு பணியாளர்கள் மட்டும் இல்லை, மழை பெஞ்சா யாராக இருந்தாலுமே அந்த ரோட்டில் தண்ணி இருந்தாலே காலை வைக்கிறதுக்கு பயப்படுற ஒரு சூழ்நிலை இருக்குது சார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாடு இருக்குது. ஏங்க மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடி மின்சார வாரியம் வந்து தரைக்கடியில் இருக்கிற கேபிள் வெளியில் துருத்திக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து லோக்கல் ஆளுங்களே சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி. இது பல தடவை சொல்லியும் செய்யலை அந்த ஏரியாவில். இதே மாதிரி நாங்களே துட்டு தரோம் பண்ணுனா கூட பண்ணலை. அப்போது நீங்கள் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த மின்சாதன பெட்டி, அந்த இது முன்னெல்லாம் தரையாக இருக்கும். அதுலேருந்து மின்சாரம் பாஞ்சு இறந்து போகிறவங்களாம் இருக்காங்கன்னு மழை காலம் வரும்போது அது நல்லா உயரம் தூக்கி இப்போலாம் லேட்டஸ்ட்டு வந்துடுச்சு வச்சு கட்டுவாங்க. இதுக்கு தான் நிதியெலாம் ஒதுக்குறது பண்ணுறது. ஆனால் அந்த நிதியெல்லாம் ஒதுக்கி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி தரைக்கடியில் இருக்கிற கேபிள் காலப்போக்கில் அது பள்ளம் தோண்டி இவங்க வாட்டில் போட்டு அப்படி எனக்கு நின்று மேலாக்கில் போட்டு போகிறது, அதில் ஏதாவது கீரல் விழுந்து மின்சாரம் தாக்குறது இந்த மாதிரிலாம் இருக்கும். எவ்வளோ பேர் இப்போ கூட திருவட்டூரில் ஒரு பையன் இறந்து போனான், டியூஷன் முடிச்சுட்டு வந்த பையன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மழை காலம் வரத்துக்கு முன்னாடியே அதை அந்தந்த ஏரியாவில் இருக்காங்கல்ல அவங்க கண்காணித்து பண்ணணும். ஆனால் அது பண்ணுறதில்ல. இது வந்து போன டிஎம்கே கவர்மெண்ட்டில் ஏடிஎம் கவர்மெண்ட்டில் இங்கே இதுன்னு நினைக்கிறேன் ஜாபர்கான் பேட்டைன்னு நினைக்கிறேன், ஒரு பொண்ணு ஏதோ அடிச்சுப்பட்டதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்குனாங்க. அது மின்சார வாரியம்னு மின்சார வாரியத்தில் இருக்கவங்கள தான் பொறுப்பாக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இவங்க ஆட்சியில் இதை பற்றி கவலைப்படுறதில்ல. என்னை கேட்டால் இந்த மாதிரி மின்சாரம் தாக்கி உயிரிழப்புகள் நிகழும் பொழுது அந்த ஏரியாவில் இருக்கிற அதிகாரிகளை அதற்கு பொறுப்பாக்கி அவங்க மேலே 304A போடணும். அஜாக்கிரதையாக இருந்து உயிரிழப்புக்கு காரணமாக இருத்தல் அப்படின்னு பிரிவு இருக்குது. முன்னாடி ஐபிசியில் 304A வரும், இப்போ மாறி இருக்கும் பிஎன்எஸில். அப்போ அந்த செக்ஷன் போட்டு அவங்க மேலே வழக்கு போடணும், சார்ஜ் குடித்து சஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் பயம் வரும். இல்லாட்டி இவர்களுக்கு இது ஒன்று. அதே மாதிரி மாநகராட்சி நீங்கள் பார்த்தா திடீர் ஸ்பீடு பிரேக்கு திடீர் பள்ளம் ரெண்டும் இருக்கும். நேற்று வரைக்கும் இன்றைக்கி பல இடங்களில் நீங்கள் சென்னையில் போனீங்கன்னா நல்ல பெரிய பள்ளம், ஒரு பைக்கே உள்ளே விடுற அளவுக்கு இருக்குது. நம்ம தான் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. நுங்கம்பாக்கம் மெயின் ரோடு மகாலிங்கபுரம் போகிற ரோட்லேயே அவ்வளோ பெரிய பள்ளங்கள். இந்த டி நகர் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு திரும்புகிற இடத்துல பெரிய பள்ளம். நீங்கள் வரல எனக்கு புதுசாக வந்து திரும்பினீங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. அப்போ இப்போவே நமக்கு தெரியுது மழை பெஞ்சு தண்ணி தேங்கியிருந்தால் அதில் உழணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இப்போவே சரி பண்ணுற வேலையை பண்ணணும். யார் கவுன்சிலர்னு ஒருத்தர் இருக்கிறான், எதுக்கு இருக்கானுங்கன்னு தெரியல. அந்த ஜோனலில் கார்பரேஷன் இவங்க இருப்பாங்க, பேருந்து சாலைகள் மற்ற சாலைகள் இதுக்கெல்லாம் பொறுப்பு இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அப்புறம் திடீர் ஸ்பீடு பிரேக் இருக்குல்ல, அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதோ எதுவுமே கிடையாது. நீங்கள் அடிச்சு பறக்கும் போது தான் தெரியும், ஓ இந்த இடத்துல ஸ்பீடு பிரேக்கர் இருந்துச்சாங்க. ஹைவேஸில் ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வண்டிங்கெலாம் விழுந்ததெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி முட்டா பீஸுங்க இருக்கிறது. அப்புறம் பேரிகார்டை வச்சுட்டு அது நீட்டிகிட்டு இருக்கோம் வெளியில், கவனிக்காமல் வந்து செத்து போவானுங்க அடிப்பட்டு. இது அப்போ எந்த துறையினால் அந்த இது நடக்குதோ அந்த துறை சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரியை மேலே சார்ஜ் போட்டு அவங்க சார்ஜ் மெமோ கொடுத்து அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணணும். அப்படிலாம் பண்ணால் தான் பயம் வரும். இப்போ என்னென்னா யார் பொறுப்பேற்றுக்கிறா யார் நம்ம பாருங்கள். இதில் அந்த பள்ளம் தோண்டி மழைநீர் வடிகால் பள்ளம் தோண்டி ஒரு பையன் இறந்து போனான் பாருங்கள், புதிய தலைமுறையில் வேலை செய்கிற பையன் போன மழை காலத்தில். அது ஒழுங்காக மூடாமல் இது பண்ணாங்க. இந்த மாதிரி பல இடங்களில் பள்ளம் தோண்டி விட்ருப்பானுங்க. அதுக்கு ஒரு தடுப்பு ஒரு எச்சரிக்கை பலகெல்லாம் இருக்காது. இவங்க வீட்டு புள்ள போனால் அந்த பயம் இருக்கும்.
அப்போ தான் நைட்டில் வர்றவங்க பைக்கோடு உள்ளே விழுந்துருவாங்க, விழுந்து செத்தே போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ இதுக்கான ஒரு இதை வந்து நீதிமன்றமோ ஏதோ இல்லை ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரி பள்ளங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், பள்ளம்னா மாநகராட்சி அதிகாரிகள், கவுன்சிலர் பொறுப்பேற்கணும். மின்சாரம்னா மின்சார வாரிய அதிகாரிகள் பொறுப்பேற்கணும். இந்த பேரிகார்டு இந்த மாதிரிலாம் வச்சு அடிபடுறாங்கன்னா போலீஸ் பொறுப்பேற்கணும்னு போட்டு பண்ணால் சட்டம் கொண்டு வந்தால் தான் அந்த பயம் வரும். இந்த நாய்களுக்கெல்லாம் வழக்கு போகிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வழக்கு இதில் எவ்வளோ பேர் சாகுறான், அடிபடுறவங்களாம் சொல்ல முடியாதுல்ல. அப்படியே நீ பார்த்து போக வேண்டியதானே அப்படின்னு வாங்க. திடீர்னு ஒரு பேரிகார்டு வச்சுருந்துருப்பாங்க, அந்த பேரிகார்டுக்கு எதுவுமே இருக்காது, அந்த பேரிகார்டு இருக்கிறதே தெரியாது, போனோன்னா அடிபட்டோன்னு தான் தெரியும், நீட்டிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு இது இறங்குறோம், பிரிட்ஜிலேருந்து இறங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கூட ஜிஎன் செட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி போகிற இடத்துல பிரிட்ஜை ஒட்டி ஒரு பெரிய கல் நல்லா வெளியே இருக்கும், இப்போவும் இருக்குது. யாராவது அடிப்பட்டாங்க வந்து பைக்கு அடிச்சு விழுந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் பாதி பேர் ஹெல்மெட் போட்டு ஓடுறது இல்லைல்ல. இப்போ ஹெல்மெட் தேர்தல் இருக்கிறதுனால ஹெல்மெட் பிடிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன், எங்கேயாவது தான் பிடிக்கிறாங்க. அதனால் பாதி ஆண்கள் பெண்கள் யாருக்கும் ஹெல்மெட் பற்றி கவலை இல்லை. ஹெல்மெட் போகணும், கொஞ்சம் ரோடு மெயின் ரோட்டில் போகணும், ஹெல்மெட் போட்டு போகணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு என்னென்னு போகிறாங்க, அதுவும் அடிபடுறதுக்கு வாய்ப்பாக அமையுது. ஓகே சார், இந்த விஷயங்களெல்லாம் எடுத்து ஆளுங்கட்சி செய்கிறதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சிகள் அதுக்காக போராட்டம் பண்ணணும் சார். பெருசாக எந்த எதிர்க்கட்சியுமே வந்து அங்கே நின்ன மாதிரி தெரியல. இந்த மின்சார தாக்கி வரலட்சுமி இறந்து போனதாக இருக்கட்டும், சீமான் மட்டும் தான் போய் நின்னார் நினைக்கிறேன், திருமாவளவன் போனார். மற்றபடி எந்த எதிர்க்கட்சிகளுமே போய் அது அரசியலாக்க டைம் இல்லைங்க, அவங்களுக்கு டைம் இல்லை. என்ன பண்ணுறது, தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு டைம் இருக்கும், மற்ற நேரம்லாம் டைம் இருக்காது. இந்த வேலையெல்லாம் ஏடிஎம்கே அதிமுக எடுத்து பிரதானமாக பண்ணணும், லோக்கலில் இருக்கிறவங்க பண்ணணும். லோக்கலில் இருக்கிறவங்க எடப்பாடியை கூப்பிட்டு சொல்லுவார், இந்த மாதிரி நடந்துருக்குது போய் பாரு. யாருமே லோக்கலில் இருக்கவங்க பண்ணணும். அவங்க அவ்வளோதான் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவங்க போய்கிட்டு வந்துக்கிட்டு எதை அரசியலாக்கணும், எதை பண்ணணும், அந்த இதெல்லாம் கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 50,000 கொடுக்கலாமா அந்த ஃபேமிலி, அந்த குழந்தை பார்த்துக்குமா, இது பண்ணுமா, ஃபீஸ் வேணுன்னா சொல்லுங்கம்மா அப்படி. அந்த இதெல்லாம் என்னெல்லாம் கிடையாது. அது இப்போ பேசுகிறாங்க, 2 குழந்தை இருக்குது, யார் பொறுப்புன்னு கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க, அதோடு போயிடுவாங்க. யார் பொறுப்பு கேட்குறீ, நீ எதா பண்ணுவியானா நான் கேள்வி தான் கேட்பேன். இதுதான் இன்றைக்கி நிலமை. புரியுது சார். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் நிலவும்போது சிஎம் வந்து ஷாப்பிங் போகிறாரு சார், ஒரு மாலில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனமாக இருக்குது. காட்சிகளை காட்டுறாங்க, எவ்வளோ எளிமையாக இருக்கிறாருன்னு சொல்லுங்கிறாங்க. சிஎம் பாருங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்கார். அவர் வெளியூர் நாட்டுக்கு போகிறதுக்கு அவரே போய் ஷாப்பிங், அவரே அவர் காலால் நடந்து, அவரே அவர் கையால் பொருளுங்களை பார்த்து வாங்கி பேரம் பேசி, அவரே அவர் பாக்கெட்டில் துட்டத்து கொடுத்து, அவரே வாங்கிக்கின்னு, அவரே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய், அவரே போட்டுக்கின்னு, அவரே வெளிநாட்டு போகிறாரு. எத்தனை அவரே இருக்குது. அப்போ அவரே அப்படி பண்ணும் பொழுது எவ்வளோ எளிமை. இந்த மாதிரி உண்மையிலேயே கிடைக்காது. அடுத்த வாரம் பாருங்க சார், வீட்டுக்கு மளிகை சாமான் நீங்கள் வந்து வாங்குறீங்க சார், பஸாரில் போய் நீங்களே பார்த்து அரிசி கிரிசிலாம் மேடத்தையும் கூப்பிட்டு வந்துடுங்க, பார்த்து காய்கறிலாம் வாங்குற மாதிரி. மேடத்துக்கு இன்னொரு ஷூட் இருக்குது சார், ரோட்டு வெளியில் வந்து, ஆனால் தயாலம்மா பண்ணுவாங்க, அது இயல்பான விஷயம். அவங்க ரோட்டில் வந்து காய்கறி வாங்கிட்டு, அவங்க வந்து ஒரு முதல்வர் மனைவியோ இல்லை எதிர்கட்சி தலைவர் மனைவியோ அந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது. அவங்க காய்கறி வாங்குவாங்களாம், எல்லாம் பண்ணுவாங்க சாதாரணமாக. அந்த வீடே பார்த்துட்டிங்கன்னா கோபாலபுரம் வீடு எந்த இதுவும் இருக்காது. அவர் முதல்வராக இருந்தப்போ கூட பெருசாலாம் பந்தாலாம் இருக்காது, அப்படி இப்போ அப்படி இல்லை. அந்த தெருவில் மட்டும், அந்த தெருவுலேயும் போகலாம், சாதாரணமாக போகலாம் வரலாம், ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது. இவங்க தான் அந்த அமெரிக்கா தூதரகத்துக்கு நுழையிற மாதிரி இருக்கும். ஜெயலலிதாவுக்கு தான் இப்படி போகிறது பார்த்தால பக்குன்னு இருக்கும். நமக்கு அப்படியே நிறுத்தி எந்த நாட்டிலேருந்து வரீங்க சார்? இந்தியா தான். இந்தியாவில் எங்கே? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்கே சார்? இந்த மாதிரி குறுக்குப்பேட்டிலேருந்து வரேன். அது சொல்லி முதல்ல நீங்கள் கேட்கணும்ல, எந்த நாடுன்னு கேட்டால் நான் 4 தானே சார் சொல்ல முடியும். அப்புறம் மேலேருந்து பார்த்து பாஸ்போர்ட் வச்சுக்கிறியா சார்? பாஸ்போர்ட்லாம் எதுக்கு சார்? சரி போ அப்படின்னு பக்குன்னு அவன் துப்பாக்கி வச்சுன்னு இந்த மூட்டைலாம் போட்டுன்னு இப்படி பார்த்துட்டு இருப்போம். சீரியஸாக சொல்கிறேங்க, சிரிக்குது சொல்லலை. அந்த போயஸ் கார்டன் அப்படின்னால, போயஸ் கார்டன் எங்கே சார்? இந்த தான் சிஎம் வீடுக்குது. ஐயோ அங்கேயா என்னடா இது அப்படின்னு. சார் அங்கே போய் இறக்கி விட்டு துட்டு வாங்கிறதுக்குள்ளே நமக்கு பார்த்தா அப்படி அப்படி இப்படின்னு வந்து நிற்கும். சார் தோசை வாங்கிங்க சார், சீக்கிரம் வாங்க, கிளம்பி என்னையா யுத்த காலத்துலையா இருக்கிறோம். அது ஒரு காலம், அது ஒரு மாதிரிலாம் இருந்தது. ரஜினிகாந்தே வெளியே நீக்கி விட்டு நடக்க விட்டாங்கல்ல. அடுத்த தடவை வரும்போது அவங்க கரெக்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் வாட்டலாங்க சுண்டால் வேர்கடலைன்னு விற்றுக்கிட்டு போகலாம், அவனும் கண்டுக்க மாட்டான். அது மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி தான் இந்த இதெல்லாம் போர் முனை பதற்றம், எல்லைப்புறத்தில் எல்லை மாகாணத்தில் இந்த மாதிரி இருந்தோம். இவர் கலைஞர் இதில் அவ்வளோ இருக்காது. இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ இங்கே போனீங்க வச்சுக்கிங்க, ஒரு அமெரிக்க அதிபர் சார், ட்ரம்ப்பு 8 காரு கருப்பு கலர்லேயே அப்படி இப்படி 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 போஸ், அதே மாதிரி வாங்கிடுவோம். அவள் தான் 8 காரு. ட்ரம்ப்பு கூடயே ஒருத்தர் வருவார் சார், கையில் ஒரு பேக் வச்சுக்கின்னு கண்ணாடி கருப்பு கண்ணாடிலாம் போட்டுனா, அதே மாதிரி இறங்கிடுவோம். ஒரு சைட் ஹாஸ்
அவன் பாருங்கள் இறங்கினோன்னே எங்கே கேமராவுக்கு தான் அது முன்னாடி அப்படி நிற்பாப்பில் அவர் கையில் பேக் வச்சுன்னு தொப்பு போட்டு கண்ணாடி போட்டு அப்படி பார்க்குறது பக்குன்னு இருக்கும் நமக்கு. பாருங்களேன் 8 கார் போகும் அப்படியே. 8 கார் போகிறதுக்கு வழியே இல்லை இங்கே நாட்டில். ஆனால் போயின்னுக்கிறேன். ஏன்னா இவரை எல்லாம் அவனுக்கு அப்படியே பில்டிங் மேலேருந்து ஸ்னைப்பர் வச்சுன்னு அப்படியே காத்துன்னுக்கிற மாதிரி. அதனால் இருக்கிற வரைக்கும் நாளைக்கு ஆட்சி போயிடுச்சுன்னா சிரிப்பாங்கல்ல. எப்படி போனேன் 8 காரோட போனேன், இப்போ 4 கட்சிக்காரனை கூட்டு சுற்றி நிற்கிறேன் அப்படின்னு எப்படி போனார் பாரு சார். அழகாயிட்டார் சார். ஆட்சிக்கு முன்னாடி இருந்தப்போ அவர் இருந்ததோட ஸ்டைல் வேறு, தனி டீமாக வச்சுக்கிறாப்புல. விக்கு மாறிட்டே இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு தடவையும். ஆமாம் சார். இன்னும் மாறிட்டே இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அழகாகிடுவார். அப்பப்போ ஜெயிலர் கண்ணாடி, இப்போ ஜெயிலர் 2 வேறு வரப்போகுதுல, அதில் அவர் தான் கண்ணாடி மாற்றினார்னா அதை மாற்றிவாப்பில். நீங்கள் உங்களுக்கு கண்ணாடி தேவைன்னா உங்கள் முகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கண்ணாடி இது பண்ணணும். பெரிய ஸ்டார் போட்ட கண்ணாடி அதே ஸ்டைலில் சார் போட்டுங்க சார். சரி அப்புறம் லண்டன் போகிறோம் என்ன பண்ணலாம் சார், ஒரு ஷூட் இருக்குது என்ன, நீங்களே போகிறீங்க சார், போயிட்டு நீங்களே உங்கள் காலாலேயே, நானே என் காலால் தானே போக முடியும். இல்லை சார் மக்களுக்கு சொல்கிறதுக்காக சொன்னேன். நீங்களே உங்கள் காலாலேயே அந்த இதில் எஸ்கலேட்டரில் ஏறி அப்படி நீங்களே வந்து போகிறீங்க சார், நாங்கள் அதுக்கு பிஜிஎம்லாம் ரெடி பண்ணிக்கிறோம், போய் பொருள்லாம் வாங்கிட்டு வரீங்க சார். இது மாதிரி எந்த முதல்வராக பண்ணியிருக்காங்களா? யாரும் பண்ணதில்லை. சூப்பர், அதே பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஷூட்டு. அதனால் இவருக்கு இந்த ஷூட்டு சொல்ல முடியாது. அடுத்த வாரம் திடீர்னு ரோட்டில் ஒரு காய்கறி வண்டி போவோம், அந்நியார் வெளியே வருவாங்க, காய்கறி பார்த்து வெண்டைக்காய் உடச்சி முறுக்கி மற்ற தக்காளியெலாம் அமுக்கி பார்த்து பேரம் பேசி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அதை அப்படியே எடுத்து அந்நியாரி அப்படின்ற மாதிரிலாம் கூட போடலாம், சொல்ல முடியாது. ஓகே. அதனால் இனி வருங்காலங்களில் ஏன்னா அவங்க வாழ்கிற காலத்தில் நம்மளும் வாழ்கிறோன்ற ஒரு பெருமை நமக்கு இருக்குல்ல. அப்போ இப்போ எங்கே போகிற, ஈஏக்கு போகிறேன், என்ன சிஎம் போன ஈஏக்கே நம்ம போகிறோம், இந்த ரூட்டுக்கே தான் நடந்து போனார், இப்படி தான் இந்த கடையில் தான் வாங்கினாருங்க அப்படின்னு நாளைக்கு அந்த இதுவும் ஒரு பெருமை இல்லை ஈஏக்கு. ஓகே. அதனால் சார் ஆனால் முதல்வர் எளிமையான முதல்வர் தானோன்ற மாதிரி இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க திமுக தான் அதிகமாக சொத்து சேர்த்துருச்சு அப்படின்னா. நீங்கள் இப்போது பணக்கார முதல்வர் பட்டியலில் சிஎம்க்கு ரொம்ப பின்னாடியான இடம், அதாவது முதல் 3 இடத்துல சிஎம் இல்லை. இவங்க டெக்னிக்கலான முதல்வர்கள் இவங்கெல்லாம். அதெல்லாம் சந்திரபாபு நாயுடு இவங்க மாதிரி தான். இவங்க அது எங்கெங்கே வேறு இடத்துல இருக்கும். இவங்கள பொறுத்த வரைக்கும் தயாநிதி மாறன் அதோட சொத்து இது பண்ணார். மாருதி 800 கார் இருக்குல்ல, அதுவும் 15,000 பேங்க் பேலன்ஸாக இருக்குது தான் கணக்கு காமிச்சார் தயாநிதி மாறன். இட்லினா சட்னி கூட நம்பாது. அது அவங்களுக்கு தெரியும் எந்த கம்பெனி கணக்கில் எப்படி போடுறது, அது ஷேருக்கு அது கையிருப்பு எவ்வளோ 15,000. அதோட அவர் கட்டிக்கிற வாட்ச் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் என்ன வண்டி வச்சுக்கிறீங்க, மாருதி 8 எங்கே இருக்குது, வீட்டில் ஷெட்டில் இருக்குது, நீங்கள் ஓட்டுறது நான் நவீன வண்டி இல்லை, அது கம்பெனி பேரில் இருக்குது. அப்படி தான். அதனால் காரு மற்ற விஷயங்கள் எல்லாமே கம்பெனி பேர் அது இது அதெல்லாம் ஆடிட்டுருங்க மற்றவங்களாம் சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி வாங்கலாம். அந்த காருக்கு போடுற பெட்ரோலு டெஃப்ரிஜரேஷனு அது இது அதெல்லாம் கோடிகளில் உங்களுக்கு டேக்ஸ் இதாகும். டிரைவர் வச்சுட்டுனா அதுக்கு கம்பெனி கணக்குனா அது வேறு இது, அதுக்கு டேக்ஸ் கம்மி, வாங்கும் போதே விலையும் கம்மி, சொந்தமாக வாங்கினீங்கன்னா அதுக்கு எல்லாமே சிக்கல் இப்படிலாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் விட்டுருங்க, அவருடைய கணக்கெல்லாம் விட்டுருங்க. அவர் ரொம்ப எளிமையானவர் தான். வாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி விலையில் தான். இந்த இதில் நான் கூட சொன்னேன், நீங்கள் கட்டிக்கிற வாட்ச் எவ்வளோ? அதான் சார் சொன்னேன் சார், 2,000 சொன்னேன். 2,000? ஆமாம் சார். இதே வாட்ச் 250 சொன்னல, அவங்களோட லிங்க் அனுப்பிச்சேன். அதை தான் உதயநிதி கட்டிக்கிறாப்புல. அந்த மாதிரி தான் 300 வாட்ச் 500 அந்த இதில் வரும். ஸ்னாப்டீல் 300 வாட்ச் உதயநிதி கட்டிகிட்டு இருக்காரு சார். ஆமாங்க, நீங்கள் தானே எளிமையானவர். நீங்கள் எளிமையானவர் என்ன வாட்ச் கட்டுவாங்க? அந்த மாதிரி தான் கட்டிகிட்டு இருக்காங்க. அவர் போட்டிருக்க பனியெலாம் பாருங்கள் சாதாரணமாக இருக்கும். செருப்பு பாருங்கள் வெறும் 12,000 தான், சாதாரணமாக தான் இருக்கும். ஓகே சார். கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருத்தருக்கிறாரு, நீங்கள் இவர் முதல்வரை போய் கேட்குறீங்க. சு வெங்கடேசன் ஒருத்தருக்காரு தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? எளிமையின் சிகரம். ஆமாம் சார். அதுக்காக அவங்கள கிழிஞ்ச இதெல்லாம் வெட்டணும்னு சொல்லலை, ஆனால் அந்த ஒரு இதுக்கு தானே இருப்பாங்க. ஆனால் அவர் பார்த்தா செருப்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்பெனி சொன்னாங்க, கம்பெனியே நமக்கு தெரில. அந்த கம்பெனி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே போவோம், இருக்குதே நல்ல செருப்பா, எவ்வளோங்க 600 செருப்புக்கு போய் 600 ரூபாவா? வேறு எதாவது இருக்கா அப்படின்னா ஒரு மாதிரி பார்ப்போம், எதை பார்த்து வாங்கிட்டு வருவோம். அப்படி தானே? ஆமாம் சார். அவங்களாம் 8,000 10,000 செருப்பு, ஷர்ட்டுலாம் வேறு லெவலு, வாட்ச் வேறு லெவலுன்றாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி. சரி ரைட்டு. ஒரு காலத்தில் எளிமையின் அடையாளமாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி. நல்ல சிவன் ஒரு செயலாளர் இருந்தார். வெங்கடேஷ் அளவுலாம் உஷார் இல்லை அவர். ஓகே. வெங்கடேஷ் அளவுலாம் உஷார் கிடையாது. அவர் ஒரு தடவை இன்னொரு தலைவர், இவர் எம்பி, ராஜ்யசபா எம்பி, அவருக்கு உடம்பு சரியில்லை.
அப்போலோக்கெல்லாம் போகல, ஜிஹெச்சுக்கு தான் போனோம். ம். கூட வந்து இன்னொரு தலைவர் உமாநாத் இருந்தார். அவர் நல்லா செக்கச்சவேர்னு இருப்பார், எப்போவுமே ஃபுல் டையில் இருப்பார், ஷர்ட் ஒரு மாதிரி இருப்பார், பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருப்பார். ம். அவர் அவர் எளிய வாழ்க்கை தான் வாழ்ந்தார், பார்க்குறதுக்கு அப்படி இருப்பார், பளிச்சுன்னு இருப்பார். அவர் வந்து இவரை கூப்பிட்டு போகிறார். அங்கே சொல்லிட்டு இருக்காங்க, எம்பி வராருமா, அவர் டாக்டருங்களாம் போய் இவரை கவனிக்கிறாங்க. சார் சொல்லுங்கள் சார், எம்பி யாரோ ஒரு பெருசை கூப்பிட்டு வந்துக்கிறார் போல. ம். உடனே அவர் தான்மா எம்பி, நான் கிடையாது. ம். அவர் எம்பி ஆனால் எப்படிங்கிறாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு சாதாரணமாக தான் இருப்பார் ஒரு ஆளுக்கு வச்சுன்னு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நெல்லைக்கு அவர் ஊருக்கு போகிறாரு. ம். அங்கே போய் இறங்கிட்டு இதே கட்சிக்காரன் இப்போ வெங்கடேஷ் மாதிரிலாம் இருந்தால் காரு கேபுக்கு கட்சிக்காரங்க யாராவது இல்லை யாராவது ஒரு நண்பர்கள் கார் வந்துடும் அப்படி போவாங்க. இவர் மாநில செயலாளர். ம். எந்த நல்ல சிவன் தெரியுமா? விடுதலை 2ல் விடுதலையில் காமிக்கிறாங்கல்ல வாச்சாத்தி, ஆமா. அந்த வாச்சாத்திக்கு நீதி வாங்கி கொடுத்தார்ல அவர் தான் கேஸ் போட்டு அந்த மக்களுக்காக வாதாடி வாங்கி கொடுத்தவர். போய் இறங்குனா இவர் யார்ட்டையும் சொல்ல போல போய் இறங்கியிருக்காரு சொந்த ஊர் நெல்லைக்கு. ம். இவர் வயசு ஸ்கூல் ஃப்ரெண்டு. ம். இவருக்கே அப்போ 60-70 கிட்டே இருக்கும். ஓகே. ஸ்கூல் ஃப்ரெண்டுனா எப்படி இருப்பாங்க? கண்டிப்பாக அதே மாதிரி அதே ஏய் என்ன நல்ல சிவா, என்ன இங்கே வந்து ஊருக்கு வந்தியா? ஆமாம். போகலாம் எதில்? சைக்கிள் தான், வா உக்காரு அப்படின்னு கூப்பிட்டு போய் கவுத்தி விட்டு கையை உடச்சி விட்டாப்புல. ஐயோ. பின்ன 2 பேர் 60-70 வயசான ஓட்டினா. ம். அந்த மாதிரி வாழ்ந்த தலைவர்கள்லாம் இருந்த காலம் உண்டு. உதாரணம் சொல்லணும், எவ்வளோ பேர் சொல்லலாம். ம். இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட்டு கேரளா சீஃப் மினிஸ்டர் இங்கே வந்தார் ஒரு விழாக்கு. பார்த்தா அவர் வந்துட்டு ஒரு இது வச்சுக்கிட்டு சோப்புக்குலாம் வச்சுக்கிட்டு அவரே காலைல எழுந்துச்சி ஷேவ் பண்ணுகிறாரு. தன் கையால் தானே ஷேவ் பண்ணிக்கிறார். ம். அதை வேணால் சொல்லலாம், தன் கையால் தானே ஷேவ். ஏன்னா ஷேவ் பண்ணுறது பெரும்பாலும் அடுத்தவங்கள்ட்ட போய் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி முதல்வர்களை பார்த்த நாடு இப்போ பார்க்குறோம் நம்ம. சார், ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் கதையை பற்றி பேசுகிறப்போ முத்தரசன் அப்படின்னு நினைக்கிறேன் சார் சொல்லியிருந்தாரு, 5 கோடி வாங்கிட்டாங்க விமர்சனமாக சொல்கிறாங்க. நாங்கள் 5 கோடி ஒன்றும் மறைமுகமாக வாங்கலை, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தது, நாங்கள் மட்டும் வாங்கலை, விசிகாவும் வாங்கினாங்க, கூட சேர்ந்து போட்டு கொடுத்து எல்லாருமே வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சார். திரும்ப சொல்லிக்கிறேன், யோ நீ வாங்கினா நீ உன் மட்டும் சொல்லிட்டு போவேன், என்னையே சொல்கிறேன், என்னை பற்றி நான் சீன்லேயே இல்லை, என்ன வேறு கோத்து விட்டேன் அப்படின்னு திரும்ப கோச்சிக்கிட்டு இருக்காப்புல. 5 கோடி இல்லைங்க, 15 கோடி. ம். இவர்கள் 15 கோடி, அவர்கள் 10 கோடி. ஓகே. சிபிஎம். ம். அதனால் என்ன வாங்கினேன், கை நீட்டியா வாங்கணும், ஆன்லைனில் தானே வாங்கணும், கணக்கு காமிச்சிக்கிறோம்ல, வாங்கணும்னு தான் தெரியுதுல்ல, அப்புறம் வாங்கணுன்ற நாங்கள் என்ன மறைச்சி நான் வாங்கணும் அப்படின்றாரு. ஆமாம் சார். நம்ம வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போகிறாங்க, என்ன வந்துட்டு தான் போகிறாங்க, நேராக தானே வராங்க, வரும்போது பூலாம் வாங்கிட்டு உங்கள் எதிரில் தானே உள்ளே வராங்க, கேட்குற ஒழிஞ்சி நான் வராரு, பின்வாசல் வழியாக வராரு அப்படி. அந்த மாதிரி தான் இதெல்லாம். இதுக்கு மேலே நான் என்ன உதாரணம் சொல்கிறது? ஓகே சார். சார், ஆனால் வந்து இப்போ வந்து சண்முகம் அவர்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு சார். அதாவது ஷாக் அடிக்கிற மாதிரியா? ஆமாம் சார், எல்லாருக்குமே ஷாக் அடிக்காங்க. ஒரு எங்களுக்கெல்லாம் எங்களை போல இளைஞர்கள்லாம் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதாவது இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக சாதி மறுப்பு திருமணங்கள் இப்போ செய்கிறதில்ல, நீங்கள் அப்படி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இங்கே தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். எப்படி சமீபத்தில் நெல்லையில் ஒரு சாதி மறுப்பு ஜோடி கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வந்த பொழுது ஒரு பெரிய பிரச்சனையாகி அலுவலகம் தாக்கப்பட்டது. ஞாபகம் இருக்கா? கே பாலகிருஷ்ணன் அப்போ செக்ரட்டரி. அதெல்லாம் நீங்கள் இன்னும் கம்யூனிஸ்டுகள் வந்து இந்த மாதிரி விவகாரங்கள் ஆளுங்கட்சியோட ஒத்துப்போ தவிர அடிப்படையில் வந்துலாம் எதுவும் மாறலாம் இல்லை. அந்த அளவுக்கு இப்போ இவங்க தான் சமூக நீதின்றாங்கல்ல, சமூக நீதியா சமூக நீதியா சொல்லி திரிகிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இவங்களை சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சண்முகம் சொன்ன வாக்கியத்தை, அறிவாலயம் வாருங்கள், உடன்பிறப்பே வா, சாதி மறுப்பு திருமணம் இங்கே நடத்தப்படும், சுயமரியாதை திருமணமாக நாங்கள் நடத்தி வைப்போம்னு சொல்லுங்களேன். நாளைக்கு 100 பேர் அங்கே நிற்பாங்க அந்த லைனு. சொல்ல தைரியம் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அவங்க தான் அந்த இப்போ கூட ஒரு ரெட்டியார் சமூகம் இதுன்னு வந்து இப்போ இவர் KKSR கலந்துட்டு ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன். அவரு ஒரு பையன் பேரன் போஸ்டரில் போட்டுக்கிறாங்க. அதனால் இவர்கள் வந்து இடைநிலை ஜாதிகள் இவர்கள் அந்தந்த இதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அது போகிறது. ஏன் அவர்கள் அமைச்சர்லேயே ஒரு அவங்க மகளுக்கு பிரச்சனைன்னு அந்த அம்மா பேட்டி கொடுத்துட்ருக்காங்கல்ல. ஆமாம் சார், கண்டிப்பாக. அதனால் இவர்கள் சமூக நீதிலாம் இவ்வளோ தான். அவர்கள் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வருஷம் முன்னாடி ஒரு குஜராத்திக்காரர் ஒருத்தர், அவர் சேட்டு, ஒரு மார்வாடி, அவர் பொண்ணை ஒரு இந்து வாலிபர் இங்கே இருக்கிற ஒரு கல்யாணம் பண்ணப்போ அவர் நேராக வந்து உட்காந்து ஒரு 20 லட்ச ரூபா டேபிளில் தூக்கி வச்சு, இன்னும் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கிங்க, அவங்க விஷயத்தில் மட்டும் தலையிடாதீங்க, பொண்ணை எங்களோட அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு. ஓகே, நீங்கள் என்ன வேணால் பண்ணிங்க, அந்த பொண்ணு இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க
அந்த பொண்ணு வந்தால் கூப்பிட்டு போங்க, நாங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு அன்றைக்கி இருந்த ஒரு தலைவர், மாவட்டத்தில் ஒரு தலைவர் சொன்னோன்னே அவங்க ஒன்றும் பண்ண முடியல. அந்த பொண்ணு நான் அவர் கூட தான் இருப்பேன்னாங்க. லாஸ்ட்டில் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்காங்க. இப்போ அவங்க சேர்ந்துருக்காங்கன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிற்பாங்க. பத்மினி நடந்தது தெரியும்ல, எவ்வளோ பெரிய அநியாயம்னு. அந்த சிதம்பரம் காவல் நிலையம் இது அன்றைக்கி அரசையே எதிர்த்து மாநில டிஜிபி சொல்கிறாரு, ஸ்ரீபால் அந்த பெண் நடத்தை கெட்டவள்னால் நீங்கள் வந்து ஸ்டேஷனில் வச்சு ரேப் பண்ணலாமா? அது ஜெயலலிதா ஆட்சிக்கு பெரிய இழுக்காக அமைஞ்சது. சாத்தான்குளம் மாதிரி எப்படியோ அதை விட பன்மடங்கு அது ஒரு பெண்கள்கிட்ட ஒரு இது கோபாவேசத்தை உண்டு பண்ணிச்சு. அன்றைக்கி இவங்களாம் யாரும் பெருசாக பண்ணல, திமுகலாம் அது ஒரு மேட்டராகவும் நினைக்கல. அன்றைக்கி எடுத்து பண்ணது மாதர் சங்கம், மார்க்சிஸ்ட் பார்ட்டி, அதே மாதிரி வாச்சாத்தி பிரச்சனை, எந்த ஒரு இது இஷ்யூவாக இருந்தாலும் அவர்கள் தான் நிற்பாங்க. அதை தான் சண்முகம் சொல்லியிருக்காரு. அந்த தைரியம் நம்ம சிங்கத்துக்கு இருக்கா? சிங்கம் சொல்ல வேண்டியதான், நான் செல்டு அப்படி போனோம், ஐயோ வேணாப்பா கவிஞர், ஐயோ இப்படி திருப்பி வண்டியா அப்படின்னு கேட்டால், நான் சிங்கம், நான் வந்து வேட்டைக்கு தான் வருவேன், வேட்டைக்கு மட்டும் வந்துட்டுனா அவ்வளோதான், டெரர் அடிச்சு நாசம் பண்ணுவோம் அப்படின்னு தான் தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு சார். தீர்மானத்தை படித்தாங்களா சார்? நிறைவேற்றிருக்காங்க சார். லவ் லெட்டர் எழுதுனீங்க, ஒரு பொண்ணை பார்க்கணும், நீங்களாம் அந்த காலம் கிடையாது, எங்கள் காலத்துலாம் அதெல்லாம் இருக்கும். லவ் லெட்டர் எழுதி அவன் வீட்டுக்காக போய் அப்படியே வாசலில் அப்படி கீழே போட்டு வந்துடுவோம். அண்ணங்கன்னே எடுத்தானே முடிஞ்சது ஒரு கதை. அது இல்லாட்டி அப்படியே பஸ்ஸில் உட்காரும்போது தான் நோட்டு பிடின்னு சொல்லிட்டு நோட்டில் அப்படியே வச்சு குத்துறது, இல்லாட்டி அப்படி போட்டு போயிடுறது, கசைக்கு போட்டு போகிறது. அதனால் டி ராஜேந்தர் காலம் லவ் தானே, இப்படிலாம் இருந்த காலம் உண்டு. வாழ்த்து அட்டைன்னு ஒரு கலாச்சாரம் இருந்தது. இவனுக்கு இங்கிலீஷே தெரியாது, இவன் போய் அதை எடுத்துக்கின்னு அது டிக்ஷனரியில் யார்ட்டையா காமிச்சு அதில் இருக்கும், உனக்கும் எனக்கும் தான் மோதல், நமக்குள்ளே இருக்கிறது காதல், அப்படி ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒரு இருக்கும் இங்கிலீஷில். அப்படியே பார்ப்பான், மச்சான் நல்லா இருக்குதா, அவங்களாம் வாங்கி அந்த வாழ்த்தட்டையை வச்சு அப்படியே போயிட்டு அப்படி கொடுப்பாரு. அது வாங்கி பார்த்துட்டு அது இப்படிலாம் வாழ்த்தட்டை காதல்லாம் ஓட இந்த காலம்லாம் உண்டு. அப்போ அந்த மாதிரி டைமில் லவ் லெட்டர் எழுதி கொண்டு போய் கொடுக்கணுமா வேணாவா? லவ்வர்கிட்ட லவ் லெட்டர் எழுதி பாக்கெட்லேயே வச்சுட்டு, இந்த டி ராஜேந்தர் படம் மாதிரி, டி ராஜேந்தர் படம் பார்த்துருக்கீங்களா? மைதில் என்னை காதலின்னு நீங்கள் வேணால் பாருங்கள். அந்த பொண்ணு வாட்டில் அப்படி போவோம், இவர் வாட்டில் இப்படி போவார், வழி அந்த பொண்ணு வாட்டில் இப்படி போவோம், இவர் வாட்டில் அப்படி போவார். கேட்டால் லவ் பண்ணுறாங்க இவர் அப்படின்ட்டு போவார். அது அப்படி பார்த்து அவள் தான் திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு நிச்சயம் பண்ணுவாங்க. அப்புறம் இவர் வகை சோக பாட்டு பாட்டுன்னு இருப்பார். என் மயில் நேராக போய் சொல்ல வேண்டியதானே, ஏமா லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறே இல்லையா? எஸ்னா எஸ்ன்னு சொல்லி, நோனா நோன்னு சொன்னேன், அடுத்த பொண்ணு பார்க்கணும், நான் டைம் இல்லை, வேலை முடிஞ்சுது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. அவர் எங்கேயோ பார்த்துட்ருக்கோம், இது எங்கேயோ பார்த்துட்ருக்கோம். அது அந்த மாதிரி தான் இருக்குது இந்த தீர்மானம். லவ் லெட்டர் எழுதி பாக்கெட் உள்ள வச்சுக்கிறேன். அதுதான் தில்லு இருந்தால் கொடு, தில்லு இருந்தால் படி. சிங்கம் இல்லை, நீ தான் படிக்க வேண்டியதானே, சரி நீ பேச வேண்டியதானே. சிங்கம் கவிஞான படுகொலை, இட்ஸ் வெரி ராங் அங்கிள், வெரி ராங். என்ன சமூக நீதி ஆட்சி உங்கள் ஆட்சி அங்கிள்? சொல்லுங்கள், சமூக நீதினு சொல்கிறீங்களா அங்கிள்? உங்கள் இதில் ஒரு பட்டியலில் நினைஞ்சு என்ன நடந்திருக்கு அங்கிள்? இட்ஸ் வெரி ராங் அங்கிள் சொல்ல வேண்டியதானே. சொன்னால் இவர் இங்கே இதாகிடுவார். அதனால் ஒரு பயம். அதெல்லாம் நீங்கள் எழுதணும், தீர்மானம் போட்டோம்னா அதெல்லாம் கணக்கில் வரும். தீர்மானம் மாநாட்டுடைய பிரதானம் என்னென்னா, மாநாடே தீர்மானத்தில் தான். கல்யாணம்னாலே பந்தி தான். கல்யாணத்துக்கு போகிறீங்களா, போனோன்னு என்ன பண்ணுவீங்க? 10 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஃப்ரெண்டுங்க சொந்தக்காரங்களாம் பார்ப்பாங்க, பேசலான்னு நினைப்பாங்க, பேச முடியாது. ஏன் சொல்லுங்கள்? சாப்பிட்டு வந்துடுறாங்க. இல்லை, சவுண்டாக பாட்டு போட்டு வச்சுருப்போம், பேச முடியுமா? அவ்வளோதான். என்ன அங்கே பாட்டு இறைச்சல் கத்திட்டு கிடக்கும். முன்னெல்லாம் அப்படி இருக்காது. இந்த மாதிரி சொந்த பந்தங்க பார்க்கும்போது உட்காந்து பேசி ஈசி பழகி நண்பர்கள். அப்புறமா என்ன பண்ணுவோம்? லைனாக நிற்கும், ஒரு லைனு, ஒரு க்யூ. பார்த்தா அது தேட்டரில் டிக்கெட் வாங்குறதோட பெருசாக இருக்கும். என்ன பண்ணுறது, இப்படி போகலான்னு பார்த்தா சிக்கலாகிடும், அசிங்கமாக. சரி சாப்பிட்டு வந்துடலாமா, சாப்பிட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு பந்திக்கு போனால் அங்கே வேறு லைன் நிற்கும். இப்போலாம் பந்தியில் பின்னாடியே நின்றுக்கிறான், சீக்கிரம் முடியும். நம்ம எங்கே சாப்பாடு இறங்கணும்? அதில் நம்மளுக்கு பக்கத்தில் வரதான் பயங்கர வேகமாக சாப்பிட்டுன்னு இருப்பான். அவன் நம்ம சாம்பார் முடியறதுலாம் அவன் ரசம் முடித்து மோர் கேட்டுன்னு இருப்பான். பக்குன்னு இருக்கும் நமக்கு, என்னடா பண்ணுறது அப்படின்னு. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? கண்டிப்பாக நடக்குது. அப்போ இந்த கல்யாணம்னா பந்தி சாப்பாடு, மாநாட்டுனா தீர்மானம். கல்யாணத்துக்கு வருஷா கூப்பிட்டு நானும் வருவேன். வீட்டில் சொன்னேன், நைட்டு சாப்பிட வருவீங்களா? இல்லை ஒரு கல்யாணம் இருக்குது போகிறேன்.
எவ்வளோ மொய் வைக்க போகிறீங்க? அங்கே பந்தியில் சாப்பாடு எப்படி இதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மொய் வைப்பேன் அப்படின்னு. சாப்பாடெலாம் நல்லா இருந்தால் ஒரு 1000 வைப்போம், நாசமாக இருந்துச்சு 500 வைப்போம் அப்படின்னு. இது வேறு ஒரு 5 பேர் போயிட்டு 500 மொய் வைப்போம். கணக்கு போட்டால் அது 2500 போகும். அந்த மாதிரிலாம் நடக்குதா பந்தியில்? சாப்பிட்டுனா சொல்லுவோம்னா நல்லா இல்லையா, ஒரே சோறுலாம் மாதிரி கவனிக்கவே ஆள் இல்லை. இப்போ பந்தி எவ்வளோ முக்கியம். கல்யாணத்தில் எல்லாம் வந்துட்டு போயிட்டு வீட்டில் வர சொல்லிட்டு வந்துருப்போம், நைட் சாப்பிட வர மாட்டேன்னு. அங்கே போய் உனக்கு பந்தி சாப்பாடுலாம் இல்லை. யாருங்க கல்யாணத்துக்கு வந்தீங்களா? கல்யாணங்க அப்படின்னா காண்டாகுமா ஆகாதா? என்ன கல்யாணம் வச்சுட்டு சாப்பாடு கூட இல்லாமல் அப்படின்னு. அப்போது மாநாடு கல்யாணத்துக்கு பந்தி எப்படி முக்கியமோ அது மாதிரி மாநாட்டுக்கு தீர்மானம் முக்கியம். அந்த மாநாடு என்ன பண்ணுவாங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றி கீழே இருக்கவங்களாம் படிக்க விடுவாங்க, ஒவ்வொருத்தரையாக படிக்க விடுவாங்க. அந்த மாதிரினா மாவட்ட செயலாளர் ஒருத்தர் மேடை ஏற்றி இந்த மாதிரி விஷயம் இவர் இப்பொழுது முன்மொழிந்து பேசுவார், திருச்சி மாவட்ட செயலாளர் அப்படின்னா மேலே வருவோம். கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்கும். என்ன பண்ணுவோம், அது இவர் தான் திருச்சி மாவட்ட செயலாளரா, பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு. அப்போ பத்திரிகையாளர் பார்ப்பாங்க. டிவியில் காமிக்கும் போது பத்திரிகையாளர்கள் மற்ற கட்சியினர் பார்ப்பான். திருச்சி மாவட்டத்தில் திமுககாரன் பார்ப்பான், அதிமுககாரன் பார்ப்பான், ஓ இந்த பையன்தானா அப்படின்னு. காவல்துறை அதிகாரிகள் பார்ப்பாங்க. நாளைக்கு போகும்போது தம்பி வாங்க தவைக்கா தானே மேடையில் அன்றைக்கி பார்த்தேன், இப்படி தான் அறிமுகம் ஆவாங்க. இங்கே புஷிக்கு தான் யார் என்னாலும் பிடிக்காது. தலையூர் தவிர யாரும் மேடையில் இருக்கக்கூடாது. தலையூர் பேசும்போது யாரும் சேர்லேயே உட்காரக்கூடாது இந்த வாரம். ஆமாம் சார். போனேன் ஏன்டா போன கூட்டத்தில் உட்கார விட்டீங்க, இந்த கூட்டத்தில் தலையூர் பேசினுக்கிற எல்லாம் எஞ்சின்னு இருக்குன்னு எல்லாம் சேர். சார் அதில் என்னென்னா ஆதவர்ஜன் கூட நின்னாருன்றது தான் சார் ஒரு பெரிய மன கஷ்டமாக இருக்குது. அவருக்கு 2 கால் கிடையாதா? சமூக நீதிக்காக விசிகாவில் வந்து வெளியே வந்தார் சார். சமூக நீதி தான் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுதுல்ல. விசிகாலே சமூக நீதி அப்படி இல்லை. பட்டியலின மக்களை நிரந்தரப்படுத்தி விட்டீர்கள் என்றால் அவர்கள் அதே இதிலே இருந்து விடுவார்கள். அதனால் அவர் நேரத்தை சொல்கிறார், இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா அப்படின்றாரு. இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா யாரை போய் கேட்கணும்? அப்பாவை தானே போய் கேட்கணும். அவர் தானே முதல்வர். ஏங்க நீங்கள் நான் இப்படி வேறு வாய் விட்டேன், நீங்கள் வந்து பட்டியலின மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னா துப்புரவு பணியாளர்களை நீங்கள் வந்து நிரந்தரப்படுத்துங்க. அவர் எங்கேருந்து போய் நிரந்தரப்படுத்த சொல்கிற? ராம்கேலியா? நாங்களே கான்ட்ராக்ட் விட்டுனுக்குறோம், நீ வந்து புதுசாக நிரந்தரப்படுத்துன்ற அப்படின்னு அவங்க தான் இதை கேட்டுனுக்குறானா? இல்லை தலைவரை வாய் விட்டேன், இப்போ நிரந்தரப்படுத்தினா இடஒதுக்கீடு கொண்டு வான்றோம், அது நீங்கள் தான் தலைவரை பண்ணோம், அதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்தேன். இங்கே தான் நிரந்தரமே கிடையாது, அப்புறம் எங்கே இடஒதுக்கீடு அப்படின்னு. நிரந்தரப்படுத்தினா இவர் கேட்குறாரு திருமாவளவன், இடஒதுக்கீடு தருவீர்களா அப்படின்னு. ஸ்டாலின்கிட்ட கேளுங்க. இடஒதுக்கீடு இப்போ நிரந்தரம். இப்போ கார்பரேஷனில் துப்புரவு பணியாளர் எடுக்கிறாங்க, பணி நிரந்தரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சம்பளம் நல்ல சம்பளம், அந்த பே கமிஷனுக்கு ஏற்ற மாதிரி சம்பள உயர்வு வரும், டிஏ வரும், மற்ற இதெல்லாம் வரும், கிராஜுவிட்டி, அது லொட்டு லோஸ்க்கு இஎஸ்ஐ பிஎஃப் அது இதுன்னு. இன்னொன்று நீங்கள் 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை பாதுகாப்பு. இதெல்லாம் இருந்தால் ஏப்பா என்ன வேலைப்பா துப்புரவு பண்ணி நீ போப்பா, பட்டியலின மக்கள் மட்டும்தான் அதுக்கு, நான்லாம் வரமாட்டேன் நான் சொல்லுவான். இன்றைக்கி உளுந்து அடிச்சுட்டு போய் நிற்பாங்க. முதல்ல இடஒதுக்கீடு அமல் பார்த்துன்னா எங்களுக்கு இத்தனை % பிசிக்கு அந்த கோட்டாவில் எங்களை நிரப்பு அப்படின்னு 10 பேர் இருக்கிற இடத்துல 1000 பேர் அப்ளை பண்ணுவோம். நடக்குமா நடக்காதா? இதெல்லாம் தெரியாமல் ஒரு வளரிட்டு இருக்காரு இவர். அதனால் இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மாநாடு இவர் போட்டார் தாவேகா தீர்மானத்தை படித்திருந்தால் தீர்மானம் என்ன, இந்த தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு போயிருக்கோம். நிர்வாகிகளை விட்டு படிக்க விட்டால் அவர்கள் வந்து இது பண்ணுவாங்க. நீங்கள் தான் மேடையிலேயே நிற்க வைக்கிறீங்களே, நீங்கள் சொன்ன மாதிரி ஆதவர்ஜன் உட்பட எல்லாத்தையும் நிற்க வச்சா என்ன பண்ணும்? இவ்வளோ தான் அவங்க லெவலு. அப்போ 10 பேர் 10 தீர்மானமா? அப்போ 10 2 20 பேர், 20 பேர் தலைவர் நிற்கிற இடத்துல 20 பேரையும் படிக்க விடணுமா? 20 பேர் மூஞ்சும் தெரியுமா? அப்போ நான் என்ன ஆகுறது? அதில் எவனாவது ஏதாவது பேசிட்டான்னா அசிங்கமாக போயிடுமே, அப்புறம் எனக்கு பேர் கெட்டு போயிடுமே. இவன் நாளைக்கு இதை வச்சுன்னு தலைவிட்டு நெருங்கிடுவானே. நோ 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 வேணாம், தீர்மானமே வேணாம், ஆணியே பிடுங்க வேணாம் போ, அவ்வளோதான். கேட்டால் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வெயில் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வெயில் கூரை போடலாம்ல, இதெல்லாம் என்கிட்ட வந்து பேசக்கூடாது. கட்சியில் இருக்கணுமா வேணாமா, அவ்வளோதான். இதுதான் நிலைமை. தன்மானம் உள்ள கட்சி, தன்மானம் உள்ள கட்சி தானே. தலைவர் பேசும்போது எஞ்சி நிற்கிறாங்க. கமல்ஹாசன் பண்ணார் ஞாபகம் இருந்தா? அவர் மட்டும் சேர் போட்டு உட்காந்துருப்பார், மற்றவங்களாம் ஓரம். இனி உட்காந்து சமூக நீதி சமூக நீதினு பேசினுக்கிறாரு. நடப்பு கால அரசு குறித்து நன்றி சார். மட்டும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார்.